ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இயர் எண்ட் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான பேக்கிங் வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து ஆரியனோட ட்ரெஸ்ஸஸ் தான் பேக் பண்ணோம். ஸோ வந்து நிறைய ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸஸாக நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஒரு 4-5 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டோம். பிகாஸ் கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிட்டர்ன் வர்றதுக்கு ட்ரெஸ்ஸஸ், அங்கே போடுறதுக்கு, ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டயப்பர்ஸ். ஸோ ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கிறோம், அங்கே வெளியே ஸ்டே பண்ணுறோங்கிறனால டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான கவர்ஸும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆரியனோட பாத் டவல், அதுக்கப்புறம் ஜர்க்கின். ஸோ கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால ஜர்க்கின் ஸ்வெட்டர் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். நான் பேக் பண்ணுறப்ப ஆரியன் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து மெடிசின்ஸ். ஸோ அவனுக்கு டெய்லி கொடுக்குற விட்டமின் டி ட்ராப்ஸ், கோல்ட் ட்ராப்ஸு, அப்புறம் டோலோ ஃபீவர் ட்ராப்ஸ், தெர்மோமீட்டர், அப்புறம் ஆரியனோட பாடி வாஷ், மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆரியனோட ஹூடட் டவல் அவனை கவர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் டயப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கறதுக்காக 2 கிளாத் டயப்பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவனோட டயப்பர் பேக், அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கிங் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெரிய டாஸ்க். ஆரியனோட ஃபுட்டுக்கு வந்து நம்ம தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவனுக்கு வந்துட்டு நான் ஓட்ஸ், ரவா, போஹா, அப்புறம் வந்து இது ஹோம்மேட் ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இது அங்கே போயிட்டு அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இது கூடவே வந்துட்டு அவனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பனானா, ஆப்பிள், ஆரஞ்சஸ். ஸோ ஸ்நாக்குக்கு பனானாவும் ஆரஞ்சும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் கூட, போஹா கூட, ரவா கூட எல்லாம் போட்டு ஆப்பிள் ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீ, அப்புறம் வந்து அங்கே இண்டக்ஷன் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ப்ரெஷர் குக்கரும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். இது கூடவே வந்துட்டு ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ராவலில் குடிக்கிற அவனோட சிப்பர் பாட்டில், ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேன், அதுக்கு மேஷ் ஏதாவது பண்ணணுன்னா மேஷர், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு, கிரேட் பண்ணுறதுக்கு கிரேட்டர், நைஃப், அதுக்கப்புறம் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே அவனோட கிச்சன் செட்டப் மொத்தத்தையுமே நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் அங்கே போய் நான் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தேவையான ஐட்டம்ஸ் இவனோட கிச்சனுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேனோ மோஸ்ட்லி அது எல்லாத்தையுமே நான் அவனுக்காக அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டபுள் சேர். இது வந்து இயர்லிங் மாமோடது. ஸோ அவனுக்கு உட்காந்து சாப்பிட வைக்கிறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இந்த சேரையும் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது தொட்டில், ஒரு வேளை அங்கே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவனை தொட்டிலில் போடலாங்கிறதுக்காக தொட்டில், அந்த கொக்கி, நடுவில் வைக்கிற ஸ்டிக், அதுக்கப்புறம் அந்த கிளாத்து, ஸோ இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டேன். எதுக்கும் அங்கே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரியனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெஜிடபிள்ஸ் கிச்சடி வந்து வீட்லேயே சாப்பிட வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம். லன்ச் வந்து பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு ஃபீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஆல் செட் எல்லாத்தையும் எடுத்து காரில் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்து ரெசார்ட்லேருந்து ரிட்டர்ன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸும் இருந்துச்சு. ஸோ எங்களோட ட்ரெஸ் பேக், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட லேப்டாப்ஸ், ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவனோட இப்போ வைக்கிறது தான் வந்து அவனோட லன்ச், கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய பேக்கில் போட்டு வச்சாச்சு. ஸோ அவனோட ஃபோல்டபுள் சேர், ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காரில் வச்சாச்சு. ஸோ இது வந்து மார்னிங் ஒரு 7:30, 8 அப்படி வந்து நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆரியனுக்கு ட்ராவலுக்கு கார் சீட், ஸோ தூங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால கார் சீட்டும் எடுத்து வச்சுட்டு ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போய் என்னென்ன பண்ணோம் அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் see you, bye bye.